கார்னர்ஸ்டோன் பாடம் படிக்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 13வது பாடத்தை பற்றி படிக்க போகிறோம். இந்த 13ஆம் வாரம் இந்த காலாண்டோட கடைசி பாடம் மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தின் கடைசி பாடமாக கூட இருக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களை பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது கூட நாங்கள் இந்த பாடத்தை படிக்க போகிறோம். நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு இதுவும் வார்த்தைகளும் எங்கள் மனதில் பதியத்துக்கு கிருபை கொடுத்து வழிநடத்துங்க. ஆறு முதல் முடிவரை உங்களோட கிருபை எங்களோட இருக்க வேண்டுமா? என் இயேசு கிறிஸ்து நினைதான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வார பாடத்திற்கான தலைப்பு இருளில் உதிக்கும் ஒளி பற்றி பார்ப்போம். இந்த வாரத்திற்கான மனப்பாட வசனம் எசேக்கியேல் 20வது அதிகாரம் 20வது வசனம். என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். நாங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். இந்த வாரத்துக்கான பாடம் ஓய்வு நாளில் நம்ம எப்படி கடைபிடிச்சு இருக்கணுங்கிறத பற்றி பார்ப்போம். ஓய்வு நாள் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரொம்ப பெரிய பரிசு. இந்த ஓய்வு நாள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா, கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஓய்வு நாள் வந்ததுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அநேகர். யூத தேசம் உருவாவதற்கு முன்னாடி 2000 வருஷங்களுக்கு முன்பே இந்த ஓய்வு நாள் படைப்பின் சின்னமாக ஆண்டவர் இதை மனிதர்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். நம்ம சேவிக்க வேண்டிய ஒரு உண்மையான பொருள் அப்படின்னா அது நம்மளோட சிருஷ்டிகர்கள் தான். ஆதியாகமம் 2:3 நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் 7ஆம் நாளை ஆசீர்வதிச்சு அதுல ஓய்ந்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஓய்வு நாளையும் ஆண்டவர் ஒரு விசேஷத்த நாளை வச்சிருக்காரு. அந்த விசேஷமான நாள்ல நம்ம கூட ஆண்டவர் நேரம் செலவழிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒவ்வொரு ஓய்வு நாளையும் நம்ம ஏதோ தோட்டத்தில் உள்ளவைகளை நம்ம ருசி பார்க்க முடியும். ஆனா கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்னன்னா, மனிதர்களாகிய நாம இந்த ஓய்வு நாள் எப்படி கடைபிடிக்கணுங்கிறதே மறந்து போயிட்டோம். ஆண்டவர் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல பார்த்துட்டோம்னா அந்த 10 கட்டளைகளை ஒரு கட்டளை ஓய்வு நாளை பற்றி வச்சிருக்கிறார். அந்த கட்டளையிலையும் ஆண்டவர் அந்த ஓய்வு நாளை பத்தி குறிச்சு ஓய்வு நாளை கடைபிடிக்க நினைப்பாயாருன்னு அந்த கட்டளைகள் சொல்லுது. யாத்திராகமம் 16வது அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்க அந்த வனாந்தரத்தின் வழியாக நடந்து போகும்போதும் ஒவ்வொரு ஓய்வு நாளையும் அவங்க எப்படி ஆயத்தமாகணும், எப்படி அதை ஓய்ந்திருக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் மன்னா மூலமா வழி நடத்தினாரு. ஆண்டவர் அவங்களுக்கு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்திருந்தாலும் அந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதே அவங்க மறந்துட்டாங்க. அதனாலதான் அடிக்கடி அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்க வேண்டியதே இருந்துச்சு. ராஜாக்கள் காலத்துல தீர்க்கதரிசிகளை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் அவர்களுக்கு இந்த ஓய்வு நாள் பற்றிய ஞாபகத்தை அடிக்கடி அவர்களுக்கு சொல்றதுக்கு தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். அவர்களின் வாயிலா உடைந்து போன காரியத்தை எடுத்து கட்டவும், விழுந்து போன மதில்களை மீண்டும் உயர்த்தி கட்டவும், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளாகவும் அவர்கள் அதில் ஆசிரிக்க நினைவு கூற அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன்ல திரும்பி வந்தப்போ ஆண்டவர் அவருடைய ஜனங்களை மறுபடியும் கூப்பிட்டு எருசலேமை மறுபடியும் எடுத்து கட்டுறாரு. இதுலயும் ஓய்வு நாளை கடைபிடிக்கிறத அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இத நெகேமியா 13வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவே இந்த உலகத்தில் இருந்தப்போ அவரு நமக்கு முன்மாதிரியா அவரே ஒவ்வொரு ஓய்வு நாளையும் அவரே ஆலயத்துக்கு போனதை நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்ம பாவத்துக்கு ஒரு பரிகாரமா இயேசு இந்த சிலுவையில மரிச்சப்போ அவருடைய மரணம் ஆயத்த நாள்ல இருந்துச்சு. ஓய்வு நாள்ல அவர் மரணத்திலயும் ஓய்வு இருந்தாரு. இயேசுவோட அடக்கத்துல கலந்து கொண்ட பெண்களும் இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு ஓய்வு இருந்தாங்க அப்படிங்கறத லூக்கா 23வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்த்தோம்னா, எருசலேமை குறித்த அழிக்க போற இந்த தீர்க்க தரிசனத்துல அது நடக்க இருந்த 30 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசுடைய சீஷர்கள் அங்கிருந்து ஓடி போறதுக்கு அது ஓய்வு நாளா இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய மாதிரியே கடைபிடித்தாங்க. இதை நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்துல 17வது அதிகாரம் 18வது அதிகாரத்துல பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது இந்த உலக வரலாற்றின் கடைசி பக்கங்களில ஓய்வு நாள் கடைபிடிப்பு முக்கிய பங்காக வகிக்க போகிறது. இது யாரெல்லாம் ஆண்டவருடைய பக்கம் நிற்பாங்கன்னு, இது யாரெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அடையாளமாகவும் இருக்க போகுது. இந்த உலகத்துல பல பாகங்கள்ல வாழ்ற 7ஆம் நாள் அட்வென்ட் பிள்ளைகள் இந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அதே சமயம் ஒரு சில பகுதிகளில் அவங்களுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பாவில் இருக்கிற ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அது என்னன்னா, அவங்க மேல் படிப்புக்கு போகிறதுக்கு எழுத வேண்டிய ஒரு தேர்வு. அந்த முக்கியமான தேர்வுல சனிக்கிழமை அன்னைக்கு எழுதுற மாதிரி ஒரு தடை வந்துச்சு. ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அட்வென்ட் பிள்ளைகள் சபை தலைவர்கள் மற்றும் ஸ்கூல்ல சேர்ந்த தலைவர்களோட சேர்ந்து ஜபத்துல ஈடுபட்டு இந்த பரீட்சைக்கான தேதி வாரத்துல வேற ஏதாவது நாள்ல மாற்றி வைக்க முடியுமா
முடியுமா அப்படின்னு போய் கேட்டாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களோட ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. இப்போ அந்த பரீட்சையில யாரு அதிக மதிப்பெண் பெற்று பாஸ் ஆவாங்க அப்படிங்கறத விட எந்த அட்வென்ட் பிள்ளைகள் எல்லாம் இந்த ஓய்வு நாள் அன்னைக்கு அந்த பரீட்சையை எழுத மாட்டாங்களோ, யாரெல்லாம் ஓய்வு நாளை மீறி போய் பரீட்சை எழுதுவாங்க அப்படிங்கறதையும் முடிவு செய்யற ஒரு முக்கியமான காரியமா நின்றுச்சு. ஒரு சிலர் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைச்சு அந்த பரீட்சையில போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு இன்னும் தொடர்ந்து அவங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த பரீட்சையை போய் ஓய்வு நாள்ல எழுதல. இந்த பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த தேதியை மாத்தி கேட்ட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுபடியும் யாரெல்லாம் அந்த பரீட்சையை எழுதாம இருந்தாங்களோ, இன்னும் யாரெல்லாம் எழுதி ஃபெயிலும் ஆயிருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே மறுபடியும் அந்த பரீட்சை எழுதுறதுக்கு இன்னொரு நாள் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அற்புதமா இந்த காரியத்துக்கு பதில் கொடுத்தாங்க அப்படிங்கறத நினைச்சு அட்வென்ட் பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதே நேரம் பரீட்சை எழுதி ஃபெயில் ஆனவங்களும் மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. ஆண்டவர் அவருக்காக உண்மையா காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா உண்மையான பதில கொடுப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தா நீங்க என்ன ரிஸ்க் எடுப்பீங்க? உங்களுக்கு சௌரியமா இருக்கும்போது மட்டும்தான் ஓய்வு நாள் கடைபிடிப்பீங்களா, அல்லது ரிஸ்க் எடுத்து இந்த ஓய்வு நாளுக்கு நான் உண்மையா இருப்பேன்னு நினைப்பீங்களா? கடைசி காலத்துல மீதமா இருக்கிற அவங்களுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிற நாம ஆண்டவருடைய இந்த கற்பனைக்கு எவ்வளவு தூரம் உண்மையா இருக்க போறோம்? நீங்க ஒரு 7ஆம் நாள் அட்வென்ட் சபையை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது உங்களோட அடையாளமா இந்த உலகத்துக்கு இருக்குமா? ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையா இருக்கிற ஜனங்களை கொண்டு அவருடைய சத்தியத்தை கொண்டு அநேகருக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து மறுபடியும் அவர்கள் என்ன செய்வார்களும், இது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க அந்நிய தேசங்களோட கொண்டிருந்த உறவுனால ஆண்டவர் இவர்களுக்கு வச்சிருந்த அழைப்பை இவர்கள் மறந்துட்டாங்க. அதனால ஆண்டவர் உண்மையான ஓய்வு நாளை கடைபிடிப்பது, அவரோட உறவுல இருப்பதும், அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமைய நினைவு கூறதும், இந்த நாளை பரிசுத்தமா மாற்றினதும், அதை அவங்க எப்படி கடைபிடிச்சாங்களோ அதை குறித்து அவரோட முடிவை வெளிப்படுத்தினார். இதை நம்ம எரேமியா 17ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். ராஜாக்களுடைய காலத்துல ஆண்டவர் எப்படி தீர்க்கதரிசிகளை அழைச்சிருந்தாரோ அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான ஜனங்களை ஆண்டவர் தேர்வு செய்யறாரு. 19ஆவது நூற்றாண்டுல அட்வென்ட் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு சிறிய கூட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். இந்த கூட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய வேதத்தை ரொம்ப ஆர்வமா படிச்சு முடிவு காலத்துடைய சத்தியத்தை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க பயன்படுத்தினாங்க. இந்த உண்மையான சின்ன கூட்டத்துக்கு ஆண்டவர் கடைசி கால சத்தியத்தை வெளிப்படுத்துற ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்தாரு. அதுல ஒரு முக்கியமான காரியம் இயேசுவின் 2ஆம் வருகை. வில்லியம் மில்லர் அப்படிங்கிற ஒருத்தர் தானியேல் புஸ்தகத்தை ஆராய்ந்து படித்து ஆண்டவர் வருகையை குறிச்ச ஒரு தேதியை அவரு அறிமுகப்படுத்துறார். 1842ஆம் வருஷம் ஃப்ரெட்ரிக் வீலர் அப்படிங்கிற ஒரு பிரசங்கியார் இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுல ஒரு நாள் அவர் ஆண்டவருடைய 10 கற்பனைகளை கடைபிடிப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பிரசங்கம் பண்ணாரு. ரேச்சல் ஓக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்டிஸ்ட் சபையை சார்ந்தவங்க இந்த கூட்டத்துல இருந்தாங்க. இவங்க பாஸ்டர் வீலர் அப்படிங்கிறவங்களுக்கு 7ஆம் நாள் சத்தியத்தை குறித்த ஒரு முக்கியத்துவத்தையும் ஆண்டவர் எப்படி இந்த ஓய்வு நாளை நினைவு கூற சொல்றாருன்னு, எப்படி பரிசுத்தமா ஆசரிக்கணும் அப்படிங்கறது குறித்து இவங்க பேசினாங்க. இவங்க பேச்சுவார்த்தையினுடைய பலனா பாஸ்டர் வீலர் இன்னும் அதிகமா ஓய்வு நாள் சத்தியத்தை குறித்த இன்னும் அதிகமா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. பாஸ்டர் வீலர் தொடர்ந்து வருகிற வருஷங்கள்ல எப்படி ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதும், இதுதான் உண்மையான சத்தியம் அப்படிங்கிறதையும் அவரு தெளிவுபடுத்தினார். பாஸ்டர் வீலருடைய பிரசங்கங்களை கேட்டு TM பிரபு, கேப்டன் ஜோசப் பேட்ஸ், இன்னும் ஜேம்ஸ் வைட் இவங்க எல்லாம் அட்வென்ட் சத்தியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்முடைய அட்வென்ட் முன்னோடிகள் ஆண்டவர் கொடுத்த இந்த சத்தியத்தை இவர்களும் இந்த சத்தியங்களை ஏத்துக்கிட்டு அநேகர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். ஆதிகால அட்வென்ட் முன்னோடிகளான இவர்கள் ஆண்டவருடைய ஓய்வு நாள் குறித்த சத்தியத்தை இந்த உலகம் முழுவதும் பரப்புறதுக்கு எல்லா முயற்சிகளையும் செஞ்சாங்க. இந்த ஒவ்வொரு முயற்சிகள்லையும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒவ்வொரு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம உலகம் முழுவதும் பார்க்குற 7ஆம் நாள் சபை இதுதான்.
இந்த காலத்திலேயோ ஆண்டவர் அநேகரை எடுத்து மற்றவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு சேர்க்கவும் உடைந்த மதில்களை எழுப்பவும் இந்த சத்தியங்களை எடுத்து கொண்டு போகிற முன்னோடிகளாகவும் அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கேட்கப்பட்ட அதே கேள்வி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறாரு. யாரை நான் அனுப்புவேன்? யார் என்னுடைய காரியமாய் போவார்? முடிவு நாம் ஒவ்வொருவருடையது. நம்ம எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறோம்? ஏசாயா சொன்னது போல இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறதுக்கு முடிவு பண்ணுவோம். நம்ம யாரு, நம்ம என்ன விசுவாசிக்கிறோம், நம்ம இந்த உலகத்தினுடைய எல்லா ஜனங்களுக்கும் என்ன சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க போறோம்? ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய அழைப்பை வச்சிருக்கார். ஏசாயா 60:1 வாசிக்கிறது போல, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் இந்த இருள் நிறைந்த உலகத்துல அவருக்கு ஒளியா இருக்க எழும்பி பிரகாசிக்க சொல்றாரு. நாங்க 2 பேரும் அவருக்காக பிரகாசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த பாடத்தை நீங்களும் எங்க கூட சேர்ந்து படித்ததற்கு நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, கண்மணியின் தேவனே, கல்வாரி நாயகரே, பள்ளத்தாக்கின் நீலி புஷ்பமே, சாரோவின் ரோஜாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை கூட எடுக்கிற சுவாமி. கடந்த நாட்கள் முதல் இந்நாள் வரை நீர் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி அதனதன் காலத்தில் உண்ண உணவோடு கூட அருந்த நீரும் இருப்படுத்தியும் கொடுத்த தயவுகளுக்காய் கிருபைகளுக்காய் நன்றி சுவாமி. விசேஷவனமாய் கூட இந்த தினத்தில் நாங்கள் இந்த ஓய்வு நாளை குறித்தும் இந்த கட்டளைகளின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும் அதை எப்படி உம்முடைய நடத்தியின்படி நாங்கள் நடக்கவும் உங்களுடைய கிருபையும் உடைய வல்லமையும் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. எங்களோடு கூட சேர்ந்து படித்த இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. நாங்களும் உமக்காக இந்த ஊழியத்தை செய்ய கிருபை செய்யுங்க. நீரே சகலத்தை பொறுப்பேற்று வழிநடத்தப்பட வேண்டுமாய் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இதோட நம்மளுடைய பாடம் முடிய போறதில்ல. மறுபடியும் உங்களை அடுத்த வருஷம் பார்க்கிறோம். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர்.